மக்களை வருத்தும் அழுத்தங்களுக்கு எதிரான மக்களின் கருத்துக்களம் எனும் கலந்துரையாடல் எல்பிட்டிய தனபத்தேகம பகுதியில் நேற்று மாலை நடைபெற்றது. மக்கள் விடுதலை முன்னணி ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்வில் முன்னணியின் அரசியல் குழு உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சுனில் ஹந்துன்னேத்தே கலந்து கொண்டார். நாம் அங்கு சென்றிருந்த போது தேர்தல்கள் ஆணையாளர் கருவி ஒன்றை எடுத்து வந்தார். வாக்குச்சீட்டு உண்மையானதா போலியானதா என்பதை கண்டறியும் கருவியே அது. அந்த கருவிக்குள் போடப்பட்டதும் வாக்குச்சீட்டு நீல நிறமானது. இரத்தினபுரி அகலியகுட வாக்களிப்பு நிலையத்தின் தொழில்நுட்ப கல்லூரி அருகிலுள்ள வடிகானிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட வாக்குச்சீட்டுகள் கருவிக்குள் போடப்பட்டதும் நீல நிறமாகின. அதாவது அந்த வாக்குச்சீட்டுகள் உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகள் என்பது உறுதியானது. அடுத்ததாக கலகிடிஹேன பகுதியில் வீழ்ந்து கிடந்த வாக்குச்சீட்டுகளும் நீல நிறமடைந்தன. அதாவது அவை அனைத்தும் உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகள். வீதியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட அனைத்து வாக்குச்சீட்டுகளும் உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகள் என்பதை அரசாங்கமும் தேர்தல்கள் ஆணையாளர் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த வாக்குச்சீட்டுகள் உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகள் என்பதை தேர்தல்கள் ஆணையாளர் ஒப்புக்கொண்டுள்ளார். ஆனால் பின்னரே அவற்றில் அன்னப்பறவைக்கு புல்லடியிடப்பட்டதாக அவர் கூறுகின்றார். கொத்மலை கலஹெட்டிஹேனையிலிருந்து வாக்குச்சீட்டுகளை ஏற்றிய லோரி பயணித்த போது 500 வாக்குச்சீட்டுகள் அடங்கிய பொதியிலிருந்து 430 வாக்குச்சீட்டுகள் வீழ்ந்துள்ளன. 430 அன்னப்பறவைக்கு புல்லடியிடப்பட்டிருந்தது. அதாவது பொன்சேகாவுக்கு வாக்களிக்கப்பட்டிருந்தது. சந்திகள் தோறும் சரத் பொன்சேகாவுக்கு சாதகமான வாக்குச்சீட்டுகள் மாத்திரமே விழுந்தமை வியப்புக்குரிய விடயம் அல்லவா? ரத்தினபுரியில் பொன்சேகாவின் வாக்குச்சீட்டுகளை கண்டுபிடிக்கப்பட்டன. கலகிடிஹேனவிலிருந்தும் பொன்சேகாவின் வாக்குச்சீட்டுகளை கண்டுபிடிக்கப்பட்டன. இறுதியில் தோல்வியும் பொன்சேகாவுக்கே கிடைத்தது. போலீசாரால் கைது செய்யப்பட்ட யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் விடுதலை செய்யப்பட்டமை தொடர்பிலும் இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் கருத்து வெளியிட்டார். நாட்டின் சட்டம் எங்கே உள்ளது? ஜனாதிபதி நினைத்தால் எந்த ஒரு நேரத்திலும் விடுதலை செய்ய முடியும். அதன் மறுபக்கம் தொடர்பிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஜனாதிபதி நினைக்கும் நேரத்தில் கைது செய்யவும் முடியும். சட்டம் இல்லை. அந்த பிள்ளைகள் விடுதலை செய்யப்பட்டமை வேறொரு விடயம். அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டியவர்கள், அது உண்மை. அவர்கள் விடுதலை செய்யப்பட்ட போது எமது சமூகத்தில் எழுப்பப்பட வேண்டிய கேள்வி ஒன்றும் உள்ளது. ஜனாதிபதி பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் ஒன்றுக்கு சென்று விடுதலை செய்ய முடியுமாயின் அவர்கள் எந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார்கள்?